ஹாய் கைஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா xamarin.forms எப்படி என்ட்ரி அண்ட் எடிட்டர் இது ரெண்டும் யூஸ் பண்ணுறது அப்படின்றது தான். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு கண்டென்ட் பேஜ் வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ என்ட்ரி அண்ட் எடிட்டர் அப்படின்ற மாதிரி பேஜ் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ட்ரி டேப் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஹோல்டர், ஸோ அந்த என்ட்ரியோட பிளேஸ் ஹோல்டர் என்னவா இருக்கணும்னு நான் செக் பண்ணுறேன். என்ட்ரி ஒரு நேம் பண்ணி வைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஹோல்டருக்குன்னு ஒரு கலர் நாம செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் அதை ரெட்டில் வைக்கிறேன். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா இஸ் ஸ்பெல் செக் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டின்னு செட் பண்ணுறேன். ஸோ இது எதுக்காக அப்படின்னா நம்ம டைப் பண்ணுற கீபோர்டில் டைப் பண்ணும்போது ஸ்பெல் செக் வந்து பார்த்தீங்கன்னா கீபோர்டில் எனேபிளாக இருக்கணுமா கூடாதா அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரியில் பாஸ்வேர்டு நம்ம டைப் பண்ணும்போது இஸ் பாஸ்வேர்டு ஃபால்ஸா ட்ரூவா, பாஸ்வேர்டு இருந்தால் ட்ரூன்ற மாதிரி செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ப்ரெடிக்ஷன். ஸோ லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கீவேர்ட்ஸ்லாம் டைப் பண்ணும்போது ஃபுல் வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா கீபோர்டில் ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த ப்ரெடிக்ஷன் வந்து எனேபிள் பண்ணணுமா அப்படின்றது ப்ராப்பர்ட்டி வந்து நான் செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லென்த். ஸோ இது எதுக்குன்னா எத்தனை கேரக்டர்ஸ் நாம் வந்து அந்த என்ட்ரியில் டைப் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீபோர்டோடைய என் டைப். ஸோ இது வந்து என்னென்னா கீபோர்டோட டைப் வந்து பார்த்தீங்கன்னா நியூமரிக் நான் செட் பண்ணேன்னா ஒன்லி நம்பர்ஸ் மட்டும்தான் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் டைப். ஸோ இந்த ரிட்டன் டைப் எதுக்கு அப்படின்னா நம்ம கீபோர்டில் டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ட்ரிக்கு மூவ் ஆகணுமா இல்லை என்ட்ரி முடிஞ்சிருச்சா அப்படிங்கிறத நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது தான் அந்த ரிட்டன் டைப். அதில் நான் வந்து டன் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா நான் அந்த கீபோர்டில் இருக்கக்கூடிய ப்ளூ பட்டன் கிளிக் பண்ணும்போது டன்னுன்றது அந்த கீபோர்டை க்ளோஸ் பண்ணிடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ அதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் app.xaml வந்து பார்த்தீங்கன்னா மெயின் பேஜாக செட் பண்ணுறேன் என்னுடைய என்ட்ரி அண்ட் எடிட்டர்ன்ற பேஜை. ஸோ என்னோடய அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சு. நான் இங்கே வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸோ இந்த வெல்கம் டு அது வந்து டிஃபால்ட்டாக நமக்கு லேபிள் இருந்தது, அதை நான் டெலிட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா ஹாட் ரீலோட் ஆகும். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா அங்கே என்னுடைய என்ட்ரி நான் இன்புட்டாக கொடுக்கலான்னு போகிறேன். ஸோ என்னோட கீபோர்ட் நியூமரிக்குன்றதுனால நியூமரிக் கீபோர்டு ஓப்பன் ஆகுது. ஸோ மோர் தென் 10 என்னால் வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ண முடியாது. ஏன்னா மேக்ஸிமம் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 10 நம்ம செட் பண்ணியாச்சு. ஸோ அதே மாதிரி இந்த ப்ளூ பட்டன் பார்த்தீங்கன்னா இந்த டிக் மார்க் இருக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிட்டன் டைப் டன் அப்படின்றது. ஸோ இன்கேஸ் நீங்கள் நெக்ஸ்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அந்த ரைட் ஏரோ சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீபோர்டில் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ பாருங்கள், ஸோ கீபோர்டில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ பட்டன் ரைட் ஏரோவாக மாறி இருக்கு. ஸோ ரிட்டன் டைப் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய கீபோர்ட் நியூமரிக்கை வந்து டிஃபால்ட் அப்படின்ற மாதிரி மாற்றுறேன். இஸ் டெக்ஸ்ட் ப்ரிடிக்ஷன் வந்து நான் ட்ரூ பண்ணுறேன். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெல் செக்கை வந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ட்ரூ நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ என்னோடய வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நான் டைப் பண்ணும்போது அந்த ஸ்பெல் செக்கும் டெக்ஸ்ட் ப்ரெடிக்ஷனும் நடக்கும். ஸோ இன்கேஸ் எரராக இருந்தது அந்த அண்டர் லைன் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டெக்ஸ்ட்டு கீழே வந்துடும். ஸோ மேக்ஸிமம் லென்த்து நான் 10 பண்ணியிருக்கனால என்னால் 10க்கு மேலே டைப் பண்ண முடியல. ஸோ இதே சேம் சினாரியோ தான் நம்மளுடைய எடிட்டருக்கும். ஸோ எடிட்டரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாஸ்வேர்ட் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் டைப்லாம் அங்கே ஒர்க் ஆகாது. ஸோ அதனால் அதை ரிமூவ் பண்ணிடலாம். ஜஸ்ட்டு சேவ் பண்ணுறேன். என்னோடய அவுட்புட்டில் செக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நான் ஒரு ஹைட் ரெக்வெஸ்ட்டும் நான் வந்து வைக்கிறேன். ஸோ இது எதுக்காக எடிட்டர் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் கான்டாக்ட் அட்ரஸ் இல்லைன்னா ஒரு டிஸ்கிரிப்ஷன் எதுக்காவது கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஃபீட்பேக் ஏதாவது ஃபில் பண்ணணும். அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட்லாம் நமக்கு வந்து அதிகமான இன்புட் கொடுக்குற மாதிரி வரும். ஸோ அந்த டைமில் எடிட்டர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ என்ட்ரின்றது நார்மலாக நம்ம ஒரு ஃபார்ம்ஸில் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு நேம் டைப் பண்ணுறதுக்கு ஒரு ஏரியா நேம் டைப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இன்புட்ஸ்க்கு தான் என்ட்ரி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்ட்ரிக்கு ஒரு நேம் ரெஃபரன்ஸ் நேம் செட் பண்ணுறேன். ஸோ என்ட்ரி 1 அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ பார்க்க போகிறது என்னென்னா இந்த கம்ப்ளீட்டட், அதாவது என்ட்ரியில் நம்ம டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன நடக்கணும் அப்படிங்கிறது நான் இங்கே வந்து லாஜிக் எழுத போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி அதை வந்து ரெஃபர் பண்ணுறதுக்காக ஒரு லேபிள் வந்து செட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து
என்னோட என்ட்ரி கம்ப்ளீட்டட் மெத்தட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி அண்டர் ஸ்கோர் கம்ப்ளீட்டட்னு இருக்குது. ஸோ அதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், அந்த ரிசல்ட் லேபிள் இருக்கு இல்லைங்களா, ஸோ அது நான் வந்து XAML விசிபிலிட்டி ஃபால்ஸ்னு வச்சுருந்தேன். ஸோ கம்ப்ளீட் ஆன உடனே எனக்கு விசிபிலிட்டி ட்ரூன்னு வர மாதிரி நாங்கள் செட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட கீபோர்ட் டைப் வந்து டன்னுன்ற மாதிரி சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ என்னோட அவுட்புட் செக் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ நம்ம டன்னு கொடுக்கும்போது பாருங்கள் கீழே இருக்க லேபிளோட விசிபிலிட்டி சேஞ்ச் ஆகிடுது. அண்ட் அந்த நம்ம என்ன என்ட்ரியில் டைப் பண்ணமோ அந்த வேல்யூ வந்து கீழே பைண்ட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டரில் நடக்கக்கூடிய ஃபங்க்ஷனாலிட்டிஸ். ஸோ இதுதான் என்ட்ரி அண்ட் எடிட்டருக்கான டிஃபரன்ஷியேட்ஸ். தேங்க்யூ கைஸ்.